அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பயங்கரமாக சண்டை வந்துடுது. இந்த சித்தப்பன் சொட்டத்தலை அப்படியே போட்டு விட்டுறான். அதுக்கு பாவம் அண்ணன் தங்கச்சியாக தாங்க இருந்துச்சுங்க. விஜயும் கண்டிச்சது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வயசு பிள்ளைகிட்ட இப்படி யாராக இருந்தாங்க, அண்ணன் தங்கச்சியாகவே இருந்தா என்ன? இவன் என்ன நேற்று வந்தவன், இவனை முழுசாக அண்ணன்னு தெரியுமா? தெரியாது. அவங்களோட பேக்ரவுண்டு என்னன்னு ஒன்றுமே புரியாது. சொத்துல பங்கு கட்டு வந்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கையில் கொஞ்சம் அப்படி எடுக்கையிலே பாப்பா தங்கச்சிங்கிற உரிமையில் அவன் நல்ல மனசோடய தொடட்டுமே. ஆனால் மாமா தாய் மாமன் தகப்பனை விட வசத்தின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் விஜய் கண்டிச்சது தப்பே இல்லைங்க. அவர் கண்டிச்சது அவ்வளோ அழகா நளினமா தெளிவா இந்த மாதிரி வயசு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு நாகரிகமாக சூப்பராக சொன்னார். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா ஓயின்னு கத்திருப்பான். அதனால அமைதியாக தாங்க போயிடுறான். ஆனால் அந்த சொட்டத்தில் தாங்க அப்படியே சிண்டு முடிகிறான். சொட்டத்தலை நம்பிட்டு சாரதாவும் சண்டைக்கு போகுது. கண்ட இடத்துல கை வச்சான். அப்படி இப்படின்னு சொன்ன கையோட போயிட்டு இது ஒரு பக்கி இது ஒரு பேக்கு போயிட்டு வேகமாக பிள்ளை அப்படியா இப்படியான்னு கத்த அந்த பிள்ளை முத்துமலர் அக்கா அப்படிலாம் இல்லைக்கா என் பிள்ளை அப்படிலாம் பண்ணாதுக்கா அப்படிங்கிறாங்க. பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை நாறுது. ஏண்டா என் பிள்ளைகிட்ட தப்பா அப்படி பண்ணியா வச்சியா அப்படின்ட்டு. இது ஒரு அருவருப்பா இல்லையா, கேவலமா இல்லையா? என்னங்க நடந்துட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு கதை அப்படின்னு தான் தெரியல. அதுக்கெல்லாம் கூட்டம் கூடியது, எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படிங்கல விஜயும் வந்துடுறாங்க. நர்மதா வந்துடுது. என்ன அப்படிங்கல இங்கே பாருங்க தம்பி, நம்ம பிள்ளைகிட்ட இவன் தொட்டு தொட்டு அப்படி இப்படின்னு நடந்ததை சொல்ல அதை ஓயாம சொல்ற கூட எனக்கு கேவலமா அருவருப்பா இருக்குங்க. அந்த பிள்ளை பச்சை பால் குடி மறக்காத பா முகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அந்த பையலும் கொடூரமா கோவக்காரனா இருக்கலாம். ஆனா அவன் தப்பானவனா தெரியல. கிருஷ்ணாவை பார்க்கலையும் அந்த சிந்துவையும் நல்ல விளையாட்டம் தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன வில்லத்தனங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த சொட்டத்தை நம்ம அன்பு தான் ஏற்றி விட்டது. அப்போ சொல்கிறாங்க விஜய்க்கு கோவம் வருது. அத்தை யார் அத்தை அப்படிலாம் சொன்னது, அவன் அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிற. என்ன விஜய் என்னப்பா ஒரு சித்தப்பு வராரு, நீ தானப்பா அவனை கண்டிச்சிட்டு இருந்த அப்படிங்கிற. சாரதா பார்க்குது. நீங்கள் கண்டிச்சிக்கல தம்பி, நான் கண்டிச்சேன் தான், என் பிள்ளையோட விளையாடுறதுக்கு நீ யாருன்னு கண்டிச்சேன் அவ்வளோதான், மற்றபடி அவன் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்ல. என்ன தம்பி இவனுக்கு நீங்கள் வர வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்னு சாரதை கேட்க. அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு இது யார் தப்பாக மூட்டி கொடுத்தது அப்படிங்கல. இந்த சித்தப்பு தான் அப்படின்னு சொல்ல. நான் தான் அப்படிங்கிறான் வேகமாக. சாரதை வந்துட்டு யார் சொன்னா என்ன, அது உண்மை தானே அப்படின்னு சொல்ல. சொல்லுங்க அத்தை யார் இந்த மாதிரி உங்ககிட்ட போட்டு கொடுத்தது? உடனே ஹே நான் தான்ப்பா, போட்டெல்லாம் கொடுக்கலப்பா, நடந்ததை சொன்னேன். நடந்தது என்ன பார்த்தீங்க, என்ன சொன்னீங்க? நீ தானப்பா கண்டிச்ச, நான் கண்டிச்சது வேற. நான் நார்மலாக யதார்த்தமாக சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்படி போட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த பையன் என்ன நம்ம பிள்ளைய தப்பாக எதுவும் பண்ணானா? ஒன்றும் பண்ணலை, விளையாட வேணான்னு சொன்னேன். எப்பா தப்பாக விளையாடலாம் அப்புறம் நீ போய் கண்டிக்கிற? ஏன் மச்சினிச்சு என் புள்ள என் குழந்தைகிட்ட யாரும் இந்த மாதிரி பேச வேணாம், பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். ஆனால் நீ சொன்ன விதம் தப்பு, இந்த மாதிரி வேணாம் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், உங்கள் சித்தப்பா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லல. ஐயோ அத்தை அவன் அந்த பையன் அப்படிலாம் பண்ணலை அப்படிங்கல. நர்மதா வந்துட்டு ஐயோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அண்ணன் எதுவுமே பண்ணலை, அது பாட்டுக்கு விளையாண்டுச்சு. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி தங்கச்சின்னு தான் கூப்பிட்டாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல. மாமாவும் ஒன்றுமே சொல்லலை, நீ இந்த மாதிரி வேணாப்பா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாரு. கிருஷ்ணா அண்ணனும் போயிருச்சு, இந்த தாத்தா தான் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல. சொல்லி இப்படி அடி பண்ணுற அப்படின்னு நினைக்க. உடனே ராதாக்கும் வருது. என்ன ஏன் புருஷனை போட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்க. என்ன சித்தி உண்மையை தானே சொல்கிறோம், ஒன்றுமே நடக்கல, இவர் ஏன் இப்படி சொல்லணும், இப்போ தேவையில்லாத பிரச்சனையை பார்த்தீங்களா அப்படின்னு ஆளாளுக்கு சண்டை வருது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா பார்க்குறாங்க. இங்கே பாருங்க எங்களுக்கு இது தேவையே இல்லை, எங்களுக்கு பங்கு கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுறோம். நாங்கள் எங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி ஊத்துவார் கஞ்சிக்கு நாங்கள் ஒட்டு திணையில் உட்காந்துட்டு இருக்கணும், எங்கள் பங்கு இருக்குல்ல, எங்கள் அப்பாவோட சொத்து இருக்குல்ல, தாங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணி தாத்தா எல்லாரும் எப்பா ஏதாவது பண்ணி முடிச்சு கொடுப்பா, நம்மகிட்ட இருக்க காசு பணத்துக்கு இதெல்லாம் தேவையா? இங்கே பாருங்க சாரதம்மா என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல. அப்படி கங்காவும் சாரதம் பார்க்குறாங்க. இல்லை தம்பி நாங்கள் இங்கே இருக்கிறது சரி வராது, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு கிளம்ப. ஐயோ அத்தை அங்கே மட்டும் போனால் இவங்களும் அங்கே வரத்தான் செய்வாங்க, பரவாயில்ல நான் சத்தமாவது பேசிக்கிறேன், கஞ்சியே கூட எங்கள் வீட்டில் இருந்தால் நான் அடங்கிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆணவத்தில் அவளை ஆட்டி படைப்பேன், என்ன வேணாலும் ஓங்கி பேசுவேன், இங்கே வாயை கூட திறந்து பேச முடியாமல் நிலைமையில இது எதுக்கு தம்பி இந்த வாழ்க்கை, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ இன்னும் ஒரு நாள் பொறுங்க இருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க நாங்கள் அதை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு ஒரு பங்கு தாரண்டு. என்னது ஒரு பங்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சரி வேணும்னா போயிட்டு போகுது, ஒரு சொத்து இருக்குது, இவங்க 4 பேர், அத்தை 1 5, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கீங்க, 7 பங்கா நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 பங்கெல்லாம் செல்லாதுங்க, சரி பங்கு தான் வேணும், வேணா கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறோம் அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரி சொல்லிட்டு இல்லை, கோர்ட்டில் கேஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய். அதுக்கப்புறம் அவங்க தனியாக போயிடுறாங்களா. காவேரி வர்றாங்க. என்ன விஜய் என்ன நடக்குது, கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு போட்டும் காவேரி, அவங்க ஒரு ஆதாரத்தை கொடுத்தா நம்ம ஒரு ஆதாரத்தை ஏதோ கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ இது சரியாக தோணலை, பார்த்துக்கலாம் விடுமா அப்படிங்கிறாரு. அடுத்து கோர்ட்டுக்கு கேஸும் போட்டுறாங்களா, கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க.
கேஸ் நடந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கல்யாணம் முறைப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் குடும்பத்து வக்கீல் அங்கிட்டு காமிக்கிறாங்க. எல்லாம் பசுதாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கிட்டு இந்த பக்கத்து உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க சார் வந்துட்டு நாங்கள் இல்லை, பதியவே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த வக்கீல் ஏற்றி ஏற்றி விட்டுட்டு கேட்குறாரு. அப்புறம் அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, சந்தானத்தோட மனைவியே நீங்கள் இல்லை, இந்த பிள்ளைங்களாம் உங்கள் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் யாரோ சொத்தில் வேணும்னு பங்கு கேட்டு நீங்கள் தான் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க ஐயோ அப்படின்னு சாரதா அழுகுறாங்க. விஜய் பார்க்குறாரு, கத்திடுறாரு. எதா இருந்தாலும் கூண்டில் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கூண்டில் வந்து நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், இவங்க ரொம்ப பொய்யா பேசுகிறாங்க. 30 வருஷம் அந்த கொடைக்கானலில் வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய் என்ன வேணாலும் கேளுங்க, எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆதாரத்தை கொடுங்க, இந்த கல்யாணம் பதிவு பண்ணியிருக்காங்களே, எங்க பதிவு பண்ணலைங்கிறக்காண்டி பதிவு பண்ணாதவங்க கல்யாணம் எல்லாமே செல்லாமல் போயிருமா, தப்புன்னு ஆயிருமா, அவங்க பொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா, என்னங்க நீங்கள் அங்கே போய் பாருங்க கேளுங்க அப்படின்னு விஜய் சொல்ல அதுக்கப்புறம் உணவு இடைவேளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுறாங்களா. அப்புறம் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே வழக்கு இங்கிட்டு அங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, உண்மையிலே முறைப்படி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக வாழ்ந்ததுன்னு பார்த்தா முத்துமலர் தான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்து செல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு, அதாவது சந்தானம் என்னென்ன சம்பாதிச்சாரோ எல்லாமே முறைப்படி பண்ண இவங்களுக்கு தான் எல்லாமே சேருங்கிற மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு அந்த வக்கீல் சொல்லிடுறாங்க. நீதிபதியும் பார்க்குறாங்க, அப்போ அவருக்கு சந்தானத்துக்கு நீங்கள் தான் மனைவிங்கிறத ப்ரூஃபாக நிரூபிச்சிட்டீங்க, ஏமா உங்கள் தரப்பில் யாருமே நிரூபிக்கலையே அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி சாரதா அந்த குரூப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுது. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இப்படி கெட்ட பேர் எடுத்துட்டமேடி, கடைசியில் சந்தானத்துக்கு பொண்டாட்டியே நான் இல்லைன்னு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்து அடுத்த நாள் வச்சுக்கிறோன்னு ஒரு நாள் ஒத்தி வச்சுறாங்க. எப்போவுமே கோர்ட்னாலே வாய்தா தள்ளி வச்சுட்டு தானே போகும். அடுத்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் கேட்கணும், எவ்வளவோ சொன்னோம், யார் கேட்டா அப்படின்றாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து மூஞ்சியை தூக்கிட்டு இருக்காங்க. போச்சே நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. நம்ம சாரதாம்மா காவேரி எவ்வளோ சொல்லுது, அம்மா நீங்கள் அழுகாதீங்கம்மா, விடுங்கம்மா, பார்த்துக்கலாம்மா, தெய்வம்னு ஒன்று இருக்குமா அப்படிங்கிறாங்க. என்னடி தெய்வம்னு ஒன்று இருக்குது, எல்லாம் போச்சேடி அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆண்டை வந்து காப்பாற்றுவோம்மா, விடுங்கம்மா அப்படின்னு சொல்ல அப்போ தான் பார்க்குறாங்க வந்து அந்த 3 பேர் வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது, நல்லா வேண்டிக்கோங்க, தீர்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பங்கு கூட கிடைக்காது, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு பாதி கேட்டதுக்கு தரவே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ முழு பொண்டாட்டி நாங்கள் தான், அந்த முழு சொத்துக்கும் அதிபதி நாங்கள் தான் வரப்போகுது, அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, போனா போதுன்னு உங்களுக்கு ஒரு பங்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேச, பாத்தியாடா இது தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு காவேரி எப்படி தடுக்கிறாங்க. விஜய் என்ன விஜய் அப்படிங்கிறாங்க. இரு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் ஒரு ஆதாரம் இருக்குது, ஆண்டவன் இருக்கான், பார்த்துக்கலாம், நாளைக்கு இருக்குது கச்சேரி அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்க வக்கீல்கிட்ட போயிட்டு விஜய் பேசுகிறாங்க. என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. காவேரி பார்க்குறாங்க, விஜய் இப்படி விஜய் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு, ஏம்மா இது ஆதாரம் தானே கேட்டாங்க, ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா நாளைக்கு தீர்ப்பை மாற்றிடணும், இந்த ஆதாரம் போதும் இல்லை, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஊரில் இருந்து குமரன் அம்மா வந்துடுறாங்க. குமரன் அம்மா வந்தோடனே எல்லாரும் சொல்லி அழுகுறாங்க, புலம்புறாங்க, இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் சாப்பிடவே மனசு இல்லை. காவேரி விஜய் சாப்பிடாம போயிடுறாங்க. தாத்தாவும் பாட்டி ஏண்டி இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இன்னும் 2 நாள் எல்லாம் முடிஞ்சிடும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. எப்படியோடி உன் வயிற்றில் இருக்க பிள்ளை நல்லா வந்தால் சரி அப்படிங்கிறாங்க. சாப்பிடாம போய் படுத்ததுனால விஜய் என்ன பண்ணுறாங்க, அப்படியே படுக்க வைக்கிறாரு. காவேரியை மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே தலையை கோதி விடுறாரு. ஏமாம்மா இது என்னமாம்மா, எனக்கு சொத்து சுகம் பெருசு இல்லைம்மாம்மா, பூரா சொத்தையும் கூட அவங்ககிட்ட கொடுத்துருவோம், ஆனால் சாரதா சந்தானத்துக்கு மனைவியே இல்லை, நாங்களாம் அவர் பிள்ளையே இல்லைன்னு வருதே, அது அவர் பிள்ளை இல்லைன்னு சொல்கிறதுல நான் எனக்கு ஒரு பக்கத்து சந்தோஷம்தான், அவர் பிள்ளைன்னு சொல்கிறக்கு எனக்கு வெக்கமாக தான் இருக்குது, ஆனால் அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்குது, ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன், இந்த மாமா இருக்கையில் உன்னை கை விட்டுருவேனா என்ன, மாமா என்ன சொல்கிறீங்க, பேசாமல் இருடா, மாமா இருக்கையில் உன்னை அப்படி விட்டுருவேனா, எல்லாம் நமக்கு நல்லபடியாக நாளைக்கு தீர்ப்பு வரும், பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. ஏன் சாப்பிடாம வந்துட்டேன், நீங்கள் ஏன் சாப்பிடல, எனக்கு மனசு சரியில்லைடா, அப்போ எனக்கு மட்டும் என்ன, சரி இரு நான் போய் பால் கொண்டு வரேன் அப்படின்னு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு பால் எடுக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. பாட்டி என்னடா பண்ணுற, ஒன்றும் இல்லை பாட்டி, நான் பால் எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டா புள்ளைய வயிற்றுல வச்சுட்டு சாப்பிடாம படுக்கிறாளே, பரவாயில்ல பாட்டி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சாரதா வந்து பார்க்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்கல. என்ன தம்பி, ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சாரதா அப்படி போயிட்டு கீழே காவேரி பின்னாடி இறங்கி கீழே வந்துடுறாங்க. என்ன காவேரி வந்துட்டா அப்படின்னு சாரதா கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குது. என்னடா ஏன் வந்துட்ட, நான் உனக்கு தான் பால் கொண்டு வரேனே. இல்லைங்க உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப பசி இருக்குது. என்னது பசிக்குதா, ஏன் பிள்ளைக்கா, ஏய் அருவக்கலரு உனக்கு பசிக்குதுன்னு சொல்லு, இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கு பசிக்குதுன்னு சொல்லு, ஆமாம் அப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க
அதுக்கு ஏன் பக்கத்து இலைக்கு பாயாசம் மாதிரி பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொல்கிறேன். இல்லைடா மாமா, எனக்கு மனசு சரியில்லைன்னு போனேன் தான், இல்லைங்கள. ஆனால் பசிக்குது தெரியுமா, உங்கள் புள்ள தான். அம்மா போம்மா, அப்பா பசியில் கிடக்குறாரு, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், நம்ம சாப்பிட்டாதான் அப்பா சாப்பிடுவார்னு சொன்னுச்சுடா. ஓ, என் மக உன்ட்ட சொன்னுச்சு, அப்பா சாப்பிடாம இருக்காரு, நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. ஆமாம், ம் 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 அப்படின்னு மண்டையாட்ட அப்படி அழகு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடுவேன்டா, நான் வந்து பாலுக்கு தான் வந்து நினச்சியா, இங்கே பார் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை 2 ஊற்றிட்டாரு. வா சூப்பர், என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதிலே உட்காரு அப்படின்னு தூக்கி உட்கார வச்சுறாரு. அழகா தோசை எடுத்து ஊற்றி கொடுக்குறாரு. ஊட்டி விட அழகாக சாப்பிட்றாங்க. 2 பேருமே சாப்பிட்டுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆனந்தம் தாங்கலைங்க இவங்களுக்குள்ள. அம்மா அம்மா ஜெயிப்போம்மா அந்த கேஸில். ஏய் கண்டிப்பாக ஜெயிப்பண்டி, நீ ஏன் கவலைப்படுற, பேசாமல் இரு, நம்ம ஜெயிப்போம் போதுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஊட்டி விட்டுருக்குது. சாரதா பார்க்குது, ரொம்ப சந்தோஷப்படுது. சே, நீ எப்படி நல்லா வாழ்ந்துட்டுருக்கு ஒரு தம்பதி, இதை கெடுக்கிறதுக்குனே வந்துட்டாளுகளே, ரொம்ப நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க. ஐயோ என் கண்ணே பற்றும், என் தங்க மகளே, உன் மனசுக்கு ஏற்ற புரிச்சு உனக்கு கிடச்சிருக்காண்டி அப்படின்னு ரொம்ப பூரிச்சு போகிறாங்க. அப்படியே இந்த தோசையை ஊட்டையில் காவேரி முழுங்க போல இரு அப்படின்னு சொல்லிட்டு பாதியை வெளியில் திடுற மாதிரி வச்சு அதை அப்படியே கடிச்சு எடுக்கிறாரா. அப்படியே ரசிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறோடு நிப்பாட்டிட்டேன்னு விஜய் சொன்னோன்னே, அப்புறம் என்ன சொல்லணும், நீ இந்த இடத்துல வாவ் எப்படி மாமா சூப்பர் அப்படின்னு நீ சொல்லணுண்டி அப்படிங்கிறாங்க. வாவ் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஏன் நீங்கள் வெளியில் இருந்தால் தானே பிச்சுக்கிட்டீங்க, ஆமாம் அதுக்கு என்ன, இது அழகு தானே பொண்டாட்டி வாயிலேருந்து எடுத்துக்கிட்டது. பொண்டாட்டி வாய்க்கு வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க, உள்ளே இருந்த தொலாவி எடுத்தால் பொண்டாட்டி மேலே கிக்கு பாசம் ஆசை இருக்குது, எச்சியை தின்னீங்கன்னு அர்த்தம். இது சும்மா போங்கு, யார் வேணாலும் தின்னுக்கலான்னு. அடிப்பாவி இப்போ என்ன அப்படின்னு வாயை துறடி அப்படின்னு, திறக்க மாட்டேன் இருடி அப்படின்னு தோசையை பிச்சு வாயில் வைக்கிறாரு. வாயில் வச்ச கையோட அப்படியே வாயை மூடிக்கிறாங்க. ஏய் தொற அப்படிங்கல, அப்படியே கண்ணு திரண்டு இப்படி பிதுக்குறாரு. பிதுக்குன கையோட ஆன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே உள்ளர விட்டு விரலை விட்டு இப்படியே எடுத்துறாரு. எடுத்து டக்குன்னு வாயில் வச்சு திங்கிறாங்களா. போதுமா, இப்போ சொல்கிறேன், இப்போச்சும் வாவ் சொல்கிறேன், சூப்பர் சொல்கிறேன், இப்போவும் நீங்கள் ஃபெயில் தான் மாமா அப்படின்னு சொல்ல, அடிப்பாவி என்னடி இப்போவும் ஃபெயிலுங்கிற. ஆமாம், யாராவது புருஷன் பொண்டாட்டி மேலே பாசம் இருந்தால் கையை விட்டா எடுத்தும்பாங்க. ஐயோ சாரிடி, மக்கு புருஷன்டி, உண்மையிலே நான் மக்கு தான், ஆர்வ கோளாறுன்னு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்களா. மறுபடியும் எடுத்து தோசையை ஊட்ட போகிறாங்க. டக்குன்னு காவேரி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு போகுது பொழைச்சி போடா அப்படின்னு டக்குன்னு விஜய் வாயை பிடிச்சி தன்னோட வாயிலேருந்து அப்படியே தள்ளி விட்டு 2 பேரும் அப்படியே ஊட்டிக்கிறாங்க. வாவ் அப்படின்னு விஜய் சொல்ல, என்னடா இப்போ நீ செஞ்சதானே உண்மையிலே வாவ், அப்படியே ஆசைப்பட்டதை நிறைவேற்றி நீயே அப்படி பாஞ்ச பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் வாய்க்கில் கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே விஜய் வாயிலேருந்து நம்ம காவேரி செல்லமும் எடுத்துக்கிறாங்க. வாவ் அப்படின்னு விஜய் சொல்ல, என்ன ஐயோ அல்டிமேட் அல்லதடி, காதல் சூப்பரடி அப்படின்னு சொல்ல, அப்போ என் மாமா காதல் அதுவும் அல்டிமேட் தான், இருந்தாலும் மக்கு அல்டிமேட்டுடி, நீ தான் வேற லெவல் பார்த்தியா, புருஷனுக்கு எடுத்து வாயிலேருந்து கொடுத்து அப்படி கொடுத்துட்டு மறுபடியும் புருஷன் ஆச்சிய வாயில் கவன பாரு, ஐயோ காவேரி அப்படின்னு நெத்தியோட வச்சு ஒட்டிக்கிறாங்க. இது எல்லாம் ரசிச்சுட்டு வெக்க வந்துடுது நம்ம சாரதாவுக்கு. எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், சூப்பராக தானே இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.